ஹலோ ஆல், திஸ் இஸ் ஆர் தர்மேந்திரன். என்ன அப்படின்னா, அஜித் சாரோட குட் பேட் அக்லி மூவி பார்த்தாச்சு. ஸோ யூஸ்வலி எல்லா ஃபிலிம்லேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஆஃப் கேவலமாக. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது, செகண்ட் ஆஃப் வந்து ஓகே கொஞ்சம் நல்லா போச்சு. அதுவும் எதனால் நல்லா போச்சுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எதனால் நல்லா போச்சு அப்படின்னா, பழைய சாங்ஸ் வந்து வச்சுருந்தாரு. அந்த பழைய சாங்ஸ் கேட்கும்போது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே ஒரு குஷி வந்தது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை வந்து செகண்ட் ஹாஃபில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு இன்ட்ரொடக்ஷனும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் தான் படம் நார்மலாக போகிற ஃபீலே வந்துச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பில்டப்ஸ். படத்தில் பில்டப் இருக்கலாம், பில்டப்பில் படம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் எக்ஸாம்பிள். ஃபுல்லாக வந்து பில்டப். கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். அஜித் சார் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பயங்கரமான ரெட் டிராகன் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிற ஒரு கேங்ஸ்டர், வேர்ல்டே பார்த்து பயப்படுற ஒரு கேங்ஸ்டர். இவருக்கு ட்ரிஷா கூட மேரேஜ் ஆகுது, ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய வந்து நீ தொடக்கூடாது, இவன் பாஸ்ட்டை மாற்றிட்டு வான்னு சொல்லி ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிடுறாங்க, பாஸ்ட்டை மாற்றிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இவரும் ஓகேன்னு சொல்லி சரண்டர் ஆகி 15-17 வருஷம் வந்து ஜெயிலே வந்து நல்லவராக இருக்கார். இப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இவரோட பையன் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 18 வயசில் அவரை கடத்திடுவாங்க. ஸோ அந்த எந்த பையனுக்காக நல்லவராக திரும்பி ஜெயிலுக்கு போனாரோ அதே பையனுக்காக திருப்பி அந்த கேங்ஸ்டர் ஃபார்மேட்டை திருப்பி கொண்டு வருவார். அதுதான் இந்த மூவி. ஸோ யூஸ்வலி இப்போ இருக்கிற எல்லா மூவிஸ்லையுமே வந்து என் குடும்பத்துக்காக நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அந்த ட்ரெண்ட் வந்துருச்சு. கோட்லேயாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு மூவிலையாக இருக்கட்டும், அந்த ட்ரெண்ட் வந்துருச்சு. ஆனால் அதே மாதிரி எல்லா மூவிலையும் பழைய சாங்ஸை போடுறதும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த டைரக்டர் ஆத்திக் சார் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிறைய மூவிஸ்லேருந்து காப்பி எடுத்து அப்படியே போட்ட மாதிரி தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோட் மூவியில் வந்து விஜய் சார் நடித்த பழைய மூவிஸோட பேர் அதெல்லாம் அங்கங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் பழைய மூவிஸோட பேர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மூவி கான்செப்டே விஸ்வாசம் கான்செப்ட் தான். அந்த